பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது எலக்ட்ரிக்கல்ஸில் ஸ்கேம் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. கொஞ்சம் நிறையா மணி வேஸ்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல். ஸோ கொஞ்சம் பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இப்போ நீங்கள் இன்ஜினியர்கிட்ட டோட்டல் கான்ட்ராக்டாக உங்கள் வீடு கொடுத்துருந்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியாது. நாங்கள் வந்து லேபர் கான்ட்ராக்ட் கொடுத்துருந்தோம். தனித்தனியாக தான் எல்லாரையுமே ஹையர் பண்ணோம். ஸோ நாங்கள் எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் ப்ளம்பிங் டீம் தனியான ஒரு டீம் தான் ஹையர் பண்ணியிருந்தோம். அவங்க எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா 2 மெத்தடில் சார்ஜ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு, அப்படி இல்லைன்னா பாயிண்ட் கணக்கு, ஒரு பாயிண்ட்டுக்கும் ஒரு சார்ஜ் வந்து சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மிஸ்டேக் எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பராக பிளான் பண்ணாமல் இருக்கிறது தான். நீங்கள் வந்து சிவில் பண்ணிகிட்ருக்கும்போதே கான்க்ரீட் போடும்போது தான் நம்ம வந்து எலக்ட்ரிக்கல்ஸ் வந்து பிளான் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும். எந்தெந்த இடத்துல என்னென்ன வரணும், எங்கே லைட் வரணும், எங்கே ஃபேன் வரணும், எங்கே நைட் லேம்ப் வரணும், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லைட் வேணுமா, உங்களுக்கு ஸ்பாட் லைட் வேணுமா, சீலிங்கில் லைட் வேணுமா வேணாமா, அந்த மாதிரி நீங்கள் பர்ஃபெக்டாக 100% பிளான் பண்ணிவிடுங்க. அப்போதைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுறாதீங்க. ஏன்னா நாங்கள் நிறையா வந்து எக்ஸ்ட்ராஸ் வந்து அலோவ் பண்ணிட்டோம். அவங்க வந்து எலக்ட்ரிக்கல்ஸ் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, இருக்கட்டும் இங்கே இருக்கட்டும், உங்களுக்கு தேவைப்படும், பின்னாடி இழுக்க முடியாது அப்படின்னு சொல்லியே நிறைய எக்ஸ்ட்ரா போட்டுட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு நிறைய இடத்துல வால் லேம்ப்ஸ்க்கு ப்ரொவிஷன் கொடுத்துட்டாங்க. நான் கொடுக்கும்போதே சொன்னேன், வேண்டாம் நான் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு. அவங்க வந்து இல்லை மேம் அப்புறமா இழுக்க முடியாது, இப்போ இழுத்து வச்சுக்கோங்க, வேணா மாட்டிக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதிலலாம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ வால் லேம்பே போடவே இல்லை. எனக்கு அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் காஸ்ட் தான். ஸோ அதே மாதிரி தான் எனக்கு நிறையா ஸ்பாட்லைட்ஸ் வந்து தேவையில்லாமல் போட்டுட்டோமோ அப்படின்ற ஒரு ஃபீல் இப்போ இருக்குது. ஏன்னா அது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னு வந்தால் மட்டும்தான் ஆன் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் மற்ற நேரம்லாம் டியூப்லைட் தான் நான் ஆன் பண்ணுறேன். எனக்கு ஏதோ டியூப்லைட்டோட வெளிச்சம் தான் பிரைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. வெறும் ஸ்பாட்லைட் மட்டும் போட்டுட்டு என்னால் வேலை செய்ய முடியல. அதுவும் இந்த வார்ம் டோன்லாம் போட்டுட்டு சுத்தமாக வேலை செய்யவே முடியாது. அதனால் நான் கூல் டோன் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு டியூப்லைட் பிடிக்குமா இல்லை ஸ்பாட்லைட்ஸ் பிடிக்குமா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் ஃபால் சீலிங் போடாததுனால கான்க்ரீட்டு எங்களுக்கு ரூஃபிங் பண்ணும்போதே நாங்கள் கரெக்டாக ஸ்பாட்லைட்டுக்கு எல்லாமே கொடுத்தாகணும். அதனால் தேவைப்படுமோ அப்புறம் போட முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறையா போட்ட மாதிரி ஒரு ஃபீல். நான் மேபி நெக்ஸ்ட் பில்டிங் கட்டினேன்னா கண்டிப்பாக ஸ்பாட்லைட்ஸ்லாம் இவ்வளோ போட மாட்டேன். டியூப்லைட்டு மேபி ஒரு போடணுமே, ஒரு அழகுக்காக ஒரு 2-3 ஸ்பாட்லைட் போடுவேன், அவ்வளோதான். ஏன்னா அது அத்தனைக்கும் நம்ம ஒயரிங் வந்து இழுக்கணும், அவங்க அத்தனைக்கும் சார்ஜ் போடுவாங்க. ஸோ எனக்கு இதெல்லாமே மணி வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் ட்ராயிங் வந்து உங்கள் இன்ஜினியர் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு எது தேவையில்லை அதை மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டே முடிவு பண்ணிக்கோங்க. தேவையில்லாததெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. அடுத்து எங்களோட மாஸ்டர் பெட்ரூமில் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம். காட்டுக்கு பக்கத்தில் சுவிட்ச் வந்து கேட்டிருந்தேன். காட்டுக்கு 2 சைடுமே சுவிட்ச் இருக்க மாதிரி கேட்டிருந்தேன். அது சில மிஸ்டேக்னால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டுக்கு பின்னாடி போகிற மாதிரி ஆயிடுச்சு. வார்ட்ரோப் டோர் ஓப்பன் பண்ணுறத கால்குலேட் பண்ணாமல் ஸ்விட்ச் பாயிண்ட்டு கொடுத்துட்டாங்க. அதனால இந்த மாதிரி மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்டடி டேபிளுக்காக ஒரு பாயிண்ட்டு கொடுத்துருந்தோம். அதனால் இப்போ ஒயரிங் ஃபுல்லாக அதை டம்மி பண்ணிவிட்டு இதுக்கு மாற்றிருந்தோம். பட் ஆனால் பெரிய யூஸ் இல்லை, படுத்துட்டேலாம் ஆன் பண்ண முடியாது. ஸோ படுத்திருக்கும்போது கன்வீனியண்ட்டாக இருக்கணும், எந்திரிக்காமல் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே கேட்டிருந்தேன். பட் ஆனால் இப்போது அந்த கன்வீனியன்ஸ் வந்து இல்லாமல் போயிடுச்சு. இதுவே கட்டிலுக்கு பின்னாடி பேனலிங் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்டை ஈஸியாக எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். பட் ஆனால் நாங்கள் ஏற்கனவே இருந்த ரெடிமேட் காட் போட்டதுனால நாங்கள் பேனலிங் பண்ணலை. ஸோ நீங்கள் வந்து இந்த மிஸ்டேக் வராமல் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் காட்டோட இன்னொரு பக்கம். ஸோ இங்கே சுவிட்ச் போர்ட் பக்கத்தில் காட் போட்டிருந்தோன்னா அது கரெக்டாக போயிருக்கும். ஆனால் இந்த இடத்துல காட் போட்டோன்னா வார்ட்ரோப் கதவு வந்து திறக்கும் போது ரொம்ப டைட்டாக இருக்கும், ஃப்ரீயாக நின்று திறக்க முடியாது. ஸோ அதை வந்து கால்குலேஷன் வந்து மிஸ் ஆயிடுச்சு. இவ்வளோ பெரிய பிளண்டர் பண்ணிட்டோமே அப்படின்னு தோணுச்சு. மற்ற ரூம்ஸ்க்கெலாம் கரெக்டாக அமைஞ்சிருச்சு, இதுக்கு மட்டும் தப்பாயிடுச்சு. ஸோ அடுத்து வந்து ஸ்விட்ச் போர்டு எங்கே பொசிஷன் பண்ணால் உங்களுக்கு வாட்டம் வந்து ஈஸியாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க. இப்போ இதான் வந்து எங்களோட பாத்ரூம். இதுவே இந்த நான் லெஃப்ட் சைடு வந்து ப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் ஃபஸ்ட்டு பிளானு. ஏன்னா அந்த வாட்டம் வந்து எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு. பட் ஆனால் அங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வர மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட்டு. அதனால் நாங்கள் ஸ்விட்ச் போர்டை இந்த பக்கம் மாற்றிட்டோம். இப்போ வந்து பழகிடுச்சு. பட் என்னதான் இருந்தாலும் லெஃப்ட் சைடு ஸ்விட்ச் போர்டு இருந்தால் இன்னும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணோம். ஸோ நீங்கள் அந்த இது வந்து நீங்கள் பிளான் பண்ணும்போது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டாக பெட்ரூம்ஸில் வந்து 2-வே ஸ்விட்ச் வச்சுருப்பாங்க. லைட் ஃபேனுக்கு என்டர் ஆகிற இடத்துல ஒன்று வச்சுருப்பாங்க. அதோட ஆப்போசிட் சைடு ரூமோட இன்னொரு சைடு வந்து இன்னொரு 2-வே ஸ்விட்ச் வச்சுருப்பாங்க. ஆனால் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேம் சைடே வச்சுட்டாங்க.
ஸோ அது எங்களுக்கு வந்து அவ்வளோவா கன்வீனியண்ட்டாக இல்லை. இப்போது ஸ்விட்ச் போட்டுட்டு அந்த பக்கம் வார்ட்ரோப்பில் எடுக்க போகும்போது ஃபேன் போடணுன்னா போட முடியல, எங்களுக்கு ஒரே சைடு வச்சதுனால நாங்கள் இதை வந்து நோட் பண்ணவே இல்லை. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் பிளானிங் பண்ணும்போது இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் சிங்க்குக்கு கீழே டிஷ்வாஷருக்கும் அண்டர் வாட்டர் ப்யூரிஃபையருக்கும் 2 ப்ளக் பாயிண்ட் மட்டும் கொடுங்கன்னு சொன்னேன். ஏன்னா ஸ்விட்செல்லாம் வந்து நாங்கள் கவுண்டர் டாப்க்கு மேலே கொடுத்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் ப்ளக் பாயிண்ட் தான் கேட்டிருந்தேன், ஸ்விட்ச் வந்து மேலே இருக்கிறதுனால. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய ஸ்விட்ச் பேனலாக மாட்டிட்டாங்க. மார்க் பண்ணும்போது தான் நான் பக்கத்தில் இருந்து நோட் பண்ணமே தவிர இவ்வளோ பெரிய கட் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்றத அப்போ கவனிக்கல. இப்போ யூஸே பண்ணாத இவ்வளோ ஸ்விட்சஸ்க்கு எக்ஸ்ட்ரா டம்மிலாம் போட்டு எங்களுக்கு இது வந்து காஸ்ட் வேஸ்ட்டு தான். ஸோ நான் நிறைய இடத்துல தேவைப்படாத இடத்துல நான் கண்டிப்பாக வேணான்னு சொல்லிட்டேன். ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே லைட் வந்து எனக்கு கண்டிப்பாக வேணாம், நான் டியூப் லைட் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா வாஷ் பேசினுக்கு மேலே மிரரு, ஸ்விட்ச் போர்டு, ப்ளக் பாயிண்ட் அந்த மாதிரி நான் வேணான்னு சொல்லிட்டேன். தண்ணி படுறதுனால எனக்கு இங்கே தேவைப்படாதுன்னு சொல்லிட்டேன். சப்போஸ் நிறைய பேருக்கு மிரர் இருந்தால் தான் பிடிக்கும், மிரருக்கு மேலே லைட் மட்டும் வச்சுக்கலாம். ப்ளக் பாயிண்ட்ஸ்லாம் வந்து அன்னெசரியாக பாத்ரூமில் வைக்க வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் வச்சுருந்தீங்கன்னா படி ஏறும்போது ஒரு 2 வே ஸ்விட்ச் போட்டுக்கோங்க, மேலே போய் லைட் ஆஃப் பண்ணுற மாதிரி இன்னொரு 2 வே ஸ்விட்ச் வச்சுக்கோங்க. பெட்ரூம்ஸ்லலாம் இந்த மாதிரி ஃபுட் லேம்ப்ஸ் வைக்கிறதுக்கு மறந்துடாதீங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு வெளியில் வந்து ஸ்விட்சஸ் வச்சுருப்போம், அங்கே ஷேட் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃப் கவர் ஸ்விட்ச் வந்து போட மறந்துடாதீங்க. டிவி யூனிட்டில் வந்து எப்படி ஹிட்டனாக ஒயரிங் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் நான் ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். டிவி யூனிட் இன்டீரியர் டீட்டெயில்ஸுன்ற வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அடுத்து கிச்சன் கவுண்டர் டாப்பில் இந்த மாதிரி ப்ளக் பாயிண்ட் வைக்கும்போது அப்ளையன்சஸ்க்கு கொஞ்சம் கேப் விட்டுட்டு ப்ளக் பாயிண்ட் வைங்க. ஏன்னா ரொம்ப கவுண்டர் டாப்போடு நம்ம ப்ளக் பாயிண்ட் வைக்கும்போது அந்த ப்ளக்கு வந்து இடிக்கும். ஸோ கிச்சனில் வந்து உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் 16 ஆம்ப் ஸ்விட்ச் வேணும், எங்கெல்லாம் நார்மல் ப்ளக் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா சில அப்ளையன்சஸ்க்கு இந்த மாதிரி நார்மல் ப்ளக் பாயிண்ட் போதும், ஆனால் சில அப்ளையன்சஸ்க்குலாம் வந்து 16 ஆம்ப்ஸ் தேவைப்படும். இந்த மாதிரி மைக்ரோவேவ் அவன்லாம் நீங்கள் வைக்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டே 16 ஆம்ப் ஸ்விட்ச் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜுக்கு வந்து பின்னாடி ப்ளக் பாயிண்ட் வச்சுட்டு ஸ்விட்சு சைடில் வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு அந்த கண்ட்ரோல் ஸ்விட்ச் வந்து கை கெட்டுற தூரத்தில் இருந்தால் தான் நம்ம ஃப்ரிட்ஜ் வந்து ஈஸியாக ஆஃப் பண்ணி க்ளீன் பண்ண முடியும். ஸோ எலக்ட்ரிக்கல்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தொட்டி கம்பி நீங்கள் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களே வச்சு கொடுத்துருவாங்க. அப்போது நமக்கு என்றைக்கா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபேன் பிளேஸ்மெண்ட் வந்து கட்டில் எங்கே போடுறீங்களோ அதுக்கு சென்டராக போட்டுக்கோங்க. சில இடத்துல வந்து ரூமுக்கு சென்டராக போடுவாங்க, அப்போ உங்களுக்கு வார்ட்ரோப் விட்டுட்டு கட்டில் போடும்போது அந்த அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக வராது. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த எலக்ட்ரிக்கல்ஸில் வந்து எங்கெங்கெல்லாம் ஒயர் வரும்போது கட் பண்ணி விட்டுருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து மெஷ் வச்சு பிளாஸ்டரிங் பண்ணுவாங்க, அப்போ தான் அந்த இடத்துல கிராக் வரக்கூடாதுன்னு. நாங்கள் ஸ்விட்சஸ் பார்த்திங்கன்னா லெக்ராண்ட் பிராண்ட்லேருந்து சிம்பிளாக ஒரு ஒயிட் கலர் மாடல் தான் சூஸ் பண்ணோம். ஏன்னா கலர்லாம் போக போக எக்ஸ்பென்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடு சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.